இடம் ஊருக்கு அவல் பொறி ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட செட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறேங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா சட்பட்டா ஜிங்கா. அதாவது சட்பட்டானா புளிப்பு காரம் சொல்றதுதான் சட்பட்டா சொல்லுவாங்க. ஜிங்கானா எறா, அதாவது ப்ரான். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு இருக்கிற மசாலா ப்ரான் இதெல்லாம் வச்சு எப்படி இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்ப்போமா. மஸ்டர்ட் ஆயில், கஸ்தூரி மேத்தி, லெமன் ஜூஸ், சால்ட், ஜீரா பவுடர், கரம் மசாலா, ப்ரான், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், சாட் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு எப்படிலாம் மேரினேஷன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். அழகா ஒரு கப்பு எடுத்து வச்சுங்க. இந்த கப்புல கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் போட்டுருக்கோம். நம்ம சவுத் இந்தியன் மேரினேஷன் வீட்டில் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா நம்ம அதில் தண்ணிலாம் ஆட் பண்ணுவோம். நான் பாருங்க இதுல எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே நான் பெரும்பாலும் தந்தூரி டிஷ் பண்ணும்போதெல்லாம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா தயிர், இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் போடுறதுனால இதே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரான் பாருங்க, இந்த ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இதுல நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த ப்ரானை. இப்போ இந்த ப்ரான் இதுல ஆட் பண்றேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ப்ரான் என்னோட ஒரு போர்ஷன் அளவுக்கு நான் பண்றேன். நீங்க வீட்டுல யாராவது ரிலேஷன் யாராவது வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா நீங்க போட்டு நிறைய பண்ணலாம். இப்போ இந்த காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் நீங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு பிராண்ட் நேம்லாம் சொல்றத விட நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர்னு சொல்லிக்கிறீங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுல கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். கரம் மசாலா பவுடர் எவ்வளவு போடுறோமோ அதோட ஒரு 1/4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஜீரா பவுடர் போடுங்க. அதாவது 1 மடங்கு கரம் மசாலா 2 மடங்கு ஜீரா பவுடர் நீங்க வீட்டில் ஆட் பண்ணலாம். இந்த கஸ்தூரி மெத்தி பவுடர் நான் ஆட் பண்றேன். இப்போ சால்ட் நான் சொல்லவே தேவையில்ல. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீசனிங் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பரான அளவுக்கு நம்ம இந்த சால்ட் ஆட் பண்ணலாம். முக்கியமா இந்த சாட் மசாலா போடும் போது டிஷ் முடிச்ச பிறகு தான் சாட் மசாலா போடுவாங்க. ஆனா இந்த சட்பட்டா ஜிங்காக்கு நம்ம சாட் மசாலா முன்னாடியே ஆட் பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாட் மசாலா அந்த சாப்பிடும் போது விறுவிறுப்பா இருக்கும். அதாவது புளிப்பு அந்த சும்மா அப்படி வாயில வச்சுங்க அப்படி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கும்போது நல்லா விறுவிறுப்பா இருக்கும். அந்த சாட் மசாலா போடுறோம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தயிர் ஆட் பண்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் இந்த மசாலா கொஞ்சம் புளிப்பா இருக்கும், காரமா இருக்கும். சட்பட்டாவை நம்ம புளிப்பு காரம் சொல்றதுதான் சட்பட்டான்னு சொல்லுவோம். இப்போ எல்லா மசாலா இதுல ஒண்ணா போட்டிருக்கோம். இப்போ இதுல நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்க ப்ரான் நிறைய இருக்கு, மசாலா அதிகமாயிருச்சு, சரி மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் மசாலா போட்டு குக் பண்ணலாம் அப்படி நினைக்க கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரான் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டான மசாலா இருக்கணும். அதிகமா இருந்தா கூட உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த மசாலா குறைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து நம்ம அழகா ஸ்டவ்ல வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ப்ரான்ல இந்த மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஊற வச்சிருக்கோம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்க்கும்போது அந்த ஆயில்லாம் மேல அந்த ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்க்கும்போது அந்த கஸ்தூரி இலை, அந்த கருப்பு கருப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த கஸ்தூரி லீஃப், அப்புறம் அந்த ஆயில் இதெல்லாம் நல்லா ஊற மேல ஆயில் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஒரு அழகா ஒரு பேன்ல போட்டு குக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சு மேல பேன் வச்சு அதுல கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். இந்த ஆயில் நல்லா சூடானே இந்த மசாலா போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா கிரில் பண்ணி நல்லா எடுத்துடலாம். அதிகபட்சம் இந்த சின்ன ப்ரான் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். 3 நிமிஷத்துல நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். நீ குக் பண்ண அந்த மசாலா நல்லா கோட்டிங் ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி போடலாம், கொஞ்சம் சாட் மசாலா இதுலயே போடலாம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி நாம இதை டேஸ்டிங் பார்த்துடலாம். பாருங்க, இதான் சட்பட்டா ஜிங்கா. அதாவது சட்பட்டானா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா அந்த புளிப்பு இதெல்லாம் இருந்தாலும் சட்பட்டா சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஷ் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
ஆஹா, அருமையா வந்திருக்குங்க. நம்ம அந்த ப்ரான்ல வந்து எந்த மசாலா போட்டாலும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் முக்கியமா அந்த தந்தூரி மசாலா போட்டு நம்ம அழகா தவால போட்டு கிரில் பண்ணா சூப்பர் டேஸ்ட் வந்திருக்குங்க.